கனமழை காரணமாக கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள வேப்பங்குடி பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவா. சிவா, தற்போது வேப்பங்குடி பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியுள்ள நிலையில் சுமார் எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டுள்ளது? முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஐயர்மலை, தோகைமலை, நச்சலூர், நங்கவரம் ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை மழை பெய்தது. இந்த மழை காரணமாக அருகே உள்ள ஏரி குளங்களுக்கு வரும் பாதையில் அதிக அளவு வெள்ள நீர் பெருக்கெடுத்து வந்தது. இதனால் வேப்பங்குடி துப்பாச்சிப்பட்டி சாலையின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கியவாறு சிவாயம் காட்டுவாரி வாரியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து வந்தது. இதனால் வேப்பங்குடி துப்பாச்சிப்பட்டி இடையே உள்ள பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இங்கு அதிக அளவு வெள்ள உபரி நீர் வருவதை ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் சிலர் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் கடந்து செல்கின்றனர். மேலும் இவ்வாறு மழை அதிக அளவு வரும்போது செல்ல வேண்டாம் எனவும் பலமுறை கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் நேற்று பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் குளித்தலை மணப்பாறை சாலையில் ஐயர்மலை, மயிலாடி, துப்பாச்சிப்பட்டி, தோகைமலை இடையே உள்ள பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு பெயர்ந்து விழுந்துள்ளன. ஐயர்மலையில் மரம் வேரோடு பெயர்ந்து விழுந்ததில் அருகே நிறுத்தியிருந்த தள்ளுவண்டி கடையின் மீது விழுந்து முழுவதுமாக சேதமடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.